தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமக மட்டுமே தொடர்ந்து வளர்ச்சிக்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் 40,000 ரூபாய் வரை மாத வருமானம் உள்ள பணிகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்க புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 400 கோடி ஒதுக்கப்பட்டு ஜூலை 25ஆம் தேதி கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டு டிசம்பர் மாதத்தில் நடத்தி முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வகுப்போம் என்று சட்டம் நிறைவேற்றப்படும். திமுக ஆட்சிக்கு 4 ஆண்டுகள்ல ஏமாத்திட்டாங்க. இது ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கையா சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அரசு தனியார் துறைகளில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை முன்னுரிமை சொன்னாங்க. அதை நாங்க சொல்லி கிட்டத்தட்ட அதுல 40,000 வருமானம், அதாவது 40,000 வருமானம் பெறுகின்ற பணியில 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வழங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கிட்டத்தட்ட 400 கோடி. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஜூலை 25ஆம் தேதி தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் முடிக்கப்பட்டு அதுக்கு அடிப்படையில தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு தனித்தனியாக வழங்கப்படும். இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. காரணம், தமிழக அரசு இன்னைக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானால நடத்தி முடிச்சுட்டாங்க. அங்க தெலுங்கானால 63 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்திருக்கிறாங்க. பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தனித்தனியா கூட்டிட்டு மிக சிறப்பாக அங்க தெலுங்கானால செயல்பட்டு இருக்காங்க. இதே சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க சட்டம் இயற்றப்படும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மே மாதம் 1ஆம் தேதி முதல் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். மது ஆலைகள் மூடப்படும் என்றும் கூறினார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தந்தால் 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும், போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறும் அதிகாரிகள் பணி நீக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம். ஏன்னா இது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதியாக கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஏமாற்று வேலை. மே 1 தேதியிலிருந்து மதுவிலக்கு, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மது பீர் ஆலைகள் மூடப்படும். இதுதான் முக்கியமானது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தந்தால் 10,000 ரூபாய் பரிசு. 10,000 ரூபாய் நிச்சயமா எல்லாரையும் காட்டி கொடுத்துருவாங்க. அதனால இது ஒரு கஞ்சா ஒழிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. எங்கேயாவது ஒரு 10,000 இங்க விற்கிறாங்க விற்கிறான்னு சொன்னாலே போதும். போன் பண்ணா 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாம். அதனால இதெல்லாம் சாதாரணமா நினைச்சாங்கன்னா சாதாரணமா ஒழிக்கலாம். அதனால இதெல்லாம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறும் அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கப்படுவார்கள். பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்றும், சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அவர் கூறினார். தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். கோயம்பேடு பேருந்து முனையம் பூங்காவாக மாற்றப்படும். காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொது சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்படும். மேகதாது அணை கட்டுவது தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என நடுவண் அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.